இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஊக்கமுடைமை. டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்கும் ஊக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதை பற்றி பேசுகிறது அந்த டாபிக். சரி, இது எங்கே இருக்குன்னா பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. 591லேருந்து 600வது குறள் வரைக்கும் இருக்கிறது தான் இது. சரி, ஊக்கமுடைமை. முதல் குறள், உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. சரி, உடையர் அப்படின்னா என்ன? ஊக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு எல்லாமே வந்து சேரும், அவன் நினச்சது எல்லாமே கை கூடும். அது இல்லை, ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அது எல்லாமே வச்சுருந்தாலும் எதுவுமே இல்லாதவங்களா, ஊக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லாதவன்னு அர்த்தம். சரி, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது உங்ககிட்ட நிலைப்பட்டு இருக்க செல்வம் எது தெரியுமா? உங்களை கைவிட்டு போகாத செல்வம் வந்து உங்களோட ஊக்கம் தான். எல்லாமே உங்ககிட்ட இல்லைனாலும் ஊக்கம் இருந்தால் பெருசாகிடலாம். மொத்த பொருள் எல்லாமே, பொருட்செல்வங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து நீங்கக்கூடியது, உங்கள் விட்டு போகக்கூடியது. ஆனால் ஊக்கம் உங்ககிட்ட இருந்து போகாது. சரி, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கைத்துடையார். ஆக்கம்னா செல்வம். செல்வம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து இழந்துருச்சு அப்படின்னு இருந்தாலும் ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இருந்தால் அவங்க எல்லாத்தையுமே திரும்ப பெற்றுடலாம். அவங்க என்னதை இழந்தாங்களோ எல்லாத்தையும் திரும்ப பெற்றுடலாம். ஊக்கம் இல்லைன்னா எல்லாமே போச்சு, உங்களால் எந்திரிக்க கூட முடியாது. மேலே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எத்தனை வாட்டி தோத்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அது இல்லைன்னா போச்சுன்னா போச்சு தான், உங்களால் எப்பயுமே பாஸ் ஆகவே முடியாது. சரி, ஆக்கம் அதிவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. அதாவது அசைவில்லாத ஊக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட ஆக்கம், அதாவது நீங்கள் அதை வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் ஆகிறதா இருக்கலாம், இல்லை செல்வமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களை தேடி வரும். எப்படின்னா அசைவில்லாத ஊக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்கள்கிட்ட தேடி வரும். அதுதான் இப்படி சொல்கிறாங்க, ஆக்கம் அதிவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. சரி, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தண்ணியில் வாழ்கிற பூக்கள் இருக்கு இல்லையா, அது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியோட டெப்த் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வளரும். தண்ணியோட ஆழம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீட்டாக வளரும். அது தாமரையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பூவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்மளோட உயர்வு எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஊக்கம் எவ்வளோ உயரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஊக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது சம்பாதிக்கிறதுக்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும். இல்லை நான் வந்து பெரிய ஆளாக போகிறேன், பெரிய ஆஃபீஸர் ஆக போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஊக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அடைவீங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சரி, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நினைக்கிறீங்க, எவ்வளோ உயரமாக நினைக்க முடியுமோ அவ்வளோ உயரமாக நினைங்க, அவ்வளோ ஊக்கம் வைங்க. அதை நீங்கள் கை கூடாத போதும் அவ்வளோ எய்ம் வச்சேன் பாரு, நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, குரூப் 1 கிளியர் பண்ணணும்னு நினைங்க. குரூப் 2 நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையஸ்ட்டாக வைக்கிறீங்களோ அது அடைய முடியலனாலும் அதுக்கு அடுத்த லெவலுக்காவது நீங்கள் போவீங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடு உண்டும் களிறு. அதாவது களிறு யானை இருக்கு இல்லையா, அதை 1000 அம்புகளால் நீங்கள் புதைச்சாலும் நான் யானடா அப்படின்ற ஒரு கெத்து அதுக்கிட்ட எப்பயுமே இருக்கும். அது மாதிரி தான் உறவோர் மன வலிமை உள்ளவர்கள், ஊக்கம் அதிகமாக உள்ளவர்கள் எவ்வளவு அடிபட்டாலும் அவங்களோட நிலையிலிருந்து கீழே இறங்க மாட்டாங்க. அதாவது தன்னோட உடம்பில் வைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். யானை அதோட பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர்கள் அழிவிலும் தளர மாட்டார்கள். எவ்வளோ என்னை அடித்து உடைச்சாலும் நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மன வலிமை உள்ளவர்கள். 1000 அம்புகள் தாங்கி நிற்கிற யானை எப்படி தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுதோ அது போல். சரி, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்கே மனசு இல்லாத ஒருத்தன் நான் வள்ளல்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஊக்கம் இல்லாதவன் எவ்வளோ நான் ஜெயிப்பேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பரியது கூறுங்கொட்டதாயினும் யானை வெறும் புலித்தாக்குறின். அதாவது புலியை பார்த்து யானை பயப்படும். யானை எவ்வளோ பெரிய இது, ஆனால் புலியை பார்த்தாலும் பயப்படுமா? யானைக்கு வந்து பெரிய கொம்பு இருக்குது, பெரிய உடல் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் புலியை பார்த்து பயப்படுது. அந்த மாதிரி தான் உங்ககிட்ட ஊக்கம் இருந்ததுன்னா டாஸ்க், உங்களோட எய்ம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அந்த டாஸ்க் உங்களை பார்த்து பயப்படும். நான் குரூப் 1 ஜெயிச்சு காட்டுறேன்டாங்கிற ஊக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அது எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிலபஸாக இருந்தாலும் சரி, உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த கில்லி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல இருக்க பலத்தை விட மனசில் இருக்க பலம் தானே ஜெயிக்கிறதுக்கு உதவுன்னு. அந்த மாதிரி தான் உங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசு வலிமை, உங்கள் ஊக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். சரி,
உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. அதாவது ஊக்கம் உங்ககிட்ட இல்லைன்னா மரத்துக்கும் உங்களுக்கும் வேறுபாடே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஊக்கம் தான் உங்களுக்கு பெரிய செல்வம், ஊக்கம் தான் உங்களுக்கு உரம், உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஃபியூயலே ஊக்கம் தான். அந்த ஊக்கம் இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அது இல்லைன்னா உங்களுக்கும் மரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க. இதை தான் இந்த 10 இது சொல்கிறாங்க. ரிவிஷன் பண்ணிடுவோமா? ஊக்கம் இருக்கவன்ட்ட எல்லாமே இருக்கும், அது இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது தான் ஃபஸ்ட்டு. ஊக்கமுடைமை தான் உங்கள்கிட்ட நிலையான செல்வம், மற்றது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து விலகக்கூடிய செல்வம். உங்கள்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் இழந்தாலும் ஊக்கம் இருந்தால் அது எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியுங்கிறது தான் 3வது குறள். அசைவில்லாத ஊக்கம் இருக்கவங்ககிட்ட தன்னோட ஆக்கம், அதாவது செல்வமோ உங்களோட நினைப்போ, உங்கள் என்ன நினச்சிங்களோ அது தானாக தேடி செல்லுங்கிறது தான் 4வது. மலர் தண்ணியோட ஆழம் அளவுக்கு தான் வளரும், அதே மாதிரி ஊக்கம் இருக்க அளவுக்கு தான் நீங்கள் வளருவீங்க. நினைக்கிறதே நினைக்கிறீங்க, அதை எவ்வளோ பெருசாக நினைக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நினைங்க. உங்களோட ஊக்கம் எவ்வளோ பெருசாக வைக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வைங்க. அது அதை அட்டைன் பண்ண முடியலனாலும் அது கிட்ட போன மன திருப்தியாவது உங்கள் கிட்ட இருக்குன்றது அடுத்தது. யானை எவ்வளோ அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் அதோட யானைன்ற பெருமை இருக்கிற மாதிரி ஊக்கம் எவ்வளோ இருந்தாலும் உங்களை எவ்வளோ அடித்தாலும் உங்களால் மேலே வர முடியும். வாரி கொடுக்க மனசு இல்லாதவன் வள்ளல்னு சொல்லிக்க முடியாது, அதே மாதிரி ஊக்கம் இல்லாதவன் ஜெயிக்கிறேன்னு சொன்னாலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் அடுத்தது. யானைக்கிட்ட எவ்வளோ கூர்மான கொம்பு பெரிய உடல் இருந்தாலும் புளியை பார்த்து பயப்படும். அதே மாதிரி தான் ஊக்கம் உங்ககிட்ட இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது உங்களை பார்த்து பயப்படும். சரி, ஊக்கம் இல்லைன்னா நீங்களும் மரமும் ஒன்று அப்படின்றாங்க. இதுதான் இந்த 10 குறள். அடுத்தது பார்ப்போம்.